أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை எப்படி போர் வரையிலும் சென்றது என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர் சூழல் மாறி எப்படி அவர்களுக்குள்ளே சமாதானம் ஏற்பட்டது என்பதை பற்றிய தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். மதீனாவாசிகள் ஆதரவு கிடைக்கவில்லை என்பதால் கூஃபாவுக்கு சென்று அங்குள்ள ஆளுநர் மூலமாக படையை திரட்டி கொண்டு எதிரணி பஸ்ராவை அடைவதற்கு முன்பே தாம் அங்கு சென்றுவிட வேண்டும். இதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நோக்கமாக இருந்தது. இவர்கள் மதீனாவிலிருந்து கிளம்பும் வரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பஸ்ரா நகரம் கைப்பற்றப்பட்ட தகவல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், பஸ்ரா நகரம் ஹிஜ்ரி 36 ரபியுல் ஆஹிர் மாதம் 4ஆம் நாள் கைப்பற்றப்பட்டது. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கை நோக்கி புறப்பட்டது ஹிஜ்ரி 36 ரபியுல் அவல் மாதம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த நீண்ட நாள் பயணத்தில் திகார் என்ற இடத்தை அடைந்த போதுதான் பஸ்ரா நகரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் வருது. அதனால் மேற்கொண்டு தன் பயணத்தை தொடராமல் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். கூஃபாவின் ஆளுநரான அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படை உதவி கேட்டு பல முறை செய்திகள் அனுப்பியும் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. காரணம், சகோதர யுத்தம் ஒன்று நடக்க இருப்பதை அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பவில்லை. முஸ்லிம் ஒருவர் தன் முஸ்லிம் சகோதரின் தொண்டைக்குழியை அறுப்பதா என்று அவர் இந்த யுத்தத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறார். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடக்க இருக்கும் இந்த போரில் தாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து அதை தன் நாட்டு மக்களுக்கும் அறிவித்து அவ்வாறே இருந்து கொள்ளும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறார். இப்பொழுது ஆளுநரிடமிருந்து எந்தவித பதிலும் வராத நிலையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை அடைந்த நேரத்தில் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்த பள்ளிவாசலில் மக்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள். அந்த உரையில முஸ்லிம்களுக்கிடையே நடக்கும் இந்த உள்நாட்டு யுத்தத்தில் இருந்து முற்றிலும் விலகி இருந்து கொள்ளுமாறு அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார்கள். அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்தி முடிந்ததும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேடை மீது ஏறி உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உரையில் தம்முடைய தந்தை எந்த அளவு நேர்மையான கலீஃபாவாக இருந்து வருகிறார் என்பதையும், தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தந்த வாக்குறுதியை மீறி நடந்து கொண்டிருக்கும் நிலையையும், இந்த இக்கட்டான சூழலில் நீதியை நிலைநாட்டுவதற்காக கலீஃபாவுக்கு உதவுவது பொதுமக்களின் கடமையாக இருக்கிறது என்பதையும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கி கூற ஆரம்பித்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உரை அந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கூஃபாவின் முன்னணி தலைவர்கள் ஒருவர் எழுந்து, கூஃபா மக்களே, நமது ஆளுநர் எடுத்திருக்கும் முடிவில் தவறு இருப்பதாக தெரியவில்லை, அது சரிதான். ஆனால் தேசத்தின் ஒற்றுமை என்பது அதைவிட அவசியமான ஒன்று. அந்த ஒருமைப்பாடு இல்லை என்றால் மக்களிடம் அமைதியும் நீதியும் இல்லாமல் போய்விடும். அதனால நீதியை நிலைநாட்டுவதற்காக கலீஃபா கேட்கும் உதவியை நம்மால் முடிந்த அளவு வழங்குவது நம்முடைய கடமையாகும் என்று கூறி முடிக்கிறார். இவரது உரையை தொடர்ந்து இதே போன்ற கருத்தை
மற்ற சில தலைவர்களும் முன்வைத்து பேசுகிறார்கள். இப்ப மக்களிடையே ஒருவித உணர்ச்சிகரமான நிலை உருவாக ஆரம்பிக்குது. அந்த இடத்திலேயே 9,000 பேர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையில் சேர்ந்து கொள்வதாக திரண்டு வருகிறார்கள். இவ்வாறு திரண்டு வந்த மக்களிடையே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயன்றவரை போரை தவிர்த்துக் கொள்ள முயற்சிப்போம், அதிலும் அதிகபட்ச முயற்சியாக நமக்கிடையே ரத்தம் சிந்துவதையும் நாம் தவிர்த்துக் கொள்ள முயற்சி செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது படையோடு பஸ்ராவை நெருங்கியவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தமக்கும் இடையே உள்ள தவறான புரிந்துணர்வை போக்கும் விதமாக தூதுவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது அந்த தூதுவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து கேட்கிறார், அன்னை அவர்களே, உண்மையில் உங்கள் ஆதரவாளர்கள் விரும்புவது என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? இதற்கு பதிலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தரப்பிலிருந்து, நாங்கள் முஸ்லிம்களின் நலனை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. முஸ்லிம்களுக்கு நலன் என்பது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு பழிவாங்கும் வரையிலும் கிடைக்காது என்று பதில் வருகிறது. இப்போ தூதுவர் தொடர்ந்து சொல்றாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு பழிவாங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் குழப்பவாதிகளின் கரங்களை ஒடுக்குவதற்கும் அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லையா? ஆனால் நீங்கள் இப்பொழுது பஸ்ராவில் உள்ள குழப்பவாதிகளுக்கு நேரடியாகவே தண்டனை வழங்க ஆரம்பித்து விட்டீர்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்பினால் கலீஃபாவின் பின்னால் ஒன்று திரளுங்கள். அதை தவிர்த்து தயவு செய்து மக்களை உள்நாட்டு குழப்பத்தில் தள்ளிவிடாதீர்கள். இது தனிப்பட்ட நபர்களின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. பொதுமக்களின் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படுவதை விட நீங்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப அந்த தூதுவரின் உருக்கமான பேச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் உள்ளங்களை உருக வைக்கிறது. இறுதியாக இவர்கள் கூறுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் எனும் பட்சத்தில் நம் இரண்டு தரப்பிற்குள் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. அதனை நாம் மிக தெளிவாக எளிதாக பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த தூதுவர் நடந்த உரையாடல்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார். அந்த தூதுவரோடு பஸ்ராவை சேர்ந்த சில முக்கியஸ்தர்களும் உடன் சென்றார்கள். இப்ப இந்த முக்கியஸ்தர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நீங்கள் எங்களை எதிரியாக கருதக்கூடாது என்ற கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது விஷயத்தில் நீங்கள் என்னிடம் பயப்பட தேவையில்லை, நிச்சயமாக நான் எந்த எதிர் நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். இப்பொழுது அமைதி திரும்புவதற்கான சூழல் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரா மக்கள் முன் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அதன் சாராம்சம், என்னுடைய மக்களே, ஒற்றுமை ஒன்றுதான் அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கக்கூடிய மிக பெரும் அருட்கொடையாகும். ஒற்றுமைதான் நம்மை பலமிக்கவராகவும் மேன்மை கொண்ட மக்களாகவும் மாற்றும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நாம் ஒற்றுமையாக இருப்பதை விரும்பவில்லை. அவர்கள் நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் சதிகளை செய்யவே விரும்புகிறார்கள். இத்தகையோடமிருந்து நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ளுங்கள். நாளை நாம் பஸ்ரா நகருக்கு இன்ஷா அல்லாஹ் அமைதி பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பயணத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்து விடுங்கள் என்று கூறி தன் உரையை முடிக்கிறார்கள். இந்த உரை இப்னு சபாவுக்கும் அவனுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒருவித கலக்கத்தை உண்டாக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்களை பழிவாங்குவதற்கு கலீஃபா தயாராகிவிட்டார் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். எதிர் அணியினர் எதை வலியுறுத்தினார்களோ
அதை நிறைவேற்ற அலி உடன்பட்டு விட்டார். இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நாம் தப்பிக்க முடியாது என்று அவர்களுக்குள் கருத்து பரிமாறிக் கொள்கிறார். பிறகு ஒரு ரகசிய இடத்தில் ஒன்று கூடி அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி தீவிர ஆலோசனை செய்கிறார். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியபடி அடுத்த நாள் அமைதி பயணம் நடக்குது. அதன் பிறகு இரண்டு அணியினரும் தங்கள் படைகளுடன் நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கின்றன. அமைதி பேச்சுவார்த்தைகளும் 2 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 3வது நாள் அன்று அலி ரலியல்லாஹு அவர்களும் எதிரணியில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இறுதியில் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைகிறது. நிம்மதி பெருமூச்சு விட்டவர்களாக அலி ரலியல்லாஹு அவர்கள் தன் கூடாரத்துக்கு திரும்புகிறார்கள். முஸ்லிம்கள் தங்களுக்குள் அடித்துக் கொண்ட ரத்தம் சிந்துவது தவிர்க்கப்பட்டு விட்டது. இனிமேல் யாருக்கு எதிராகவும் ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போடக்கூடாது, அதாவது ஒரு அம்பை கூட எரியக்கூடாது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் தன் படை வீரர்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டு அன்றைய இரவில், யா அல்லாஹ், இந்த உள்நாட்டு யுத்தத்தின் மூலம் முஸ்லிம்களின் ரத்தம் சிந்தப்படுவதில் இருந்தும் அதன் கொடுமைகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறார். எதிரணி கூடாரத்திலும் இதுபோல் அல்லாஹ்விடம் ரத்தம் சிந்தப்படுவதிலிருந்தும் பாதுகாக்க துஆ செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியாக அந்த இரவை கழித்துக் கொண்டிருந்த அந்த இரு அணியினரும் சதிகாரர்களின் சூழ்ச்சியா அந்த முழு இரவையும் நிம்மதியாக கழிக்க முடியாமல் நடு இரவிலேயே 2 அணியினரும் ஒருவருக்கொருவர் பகையாகி எப்படி அது போராக மாறியது என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.